31ஆம் தேதி இரவு கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வருகிறார்கள். காலையில் இந்த இங்கே 9 மணிக்கு போட்டிருக்கோம். 9:30 மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். 9:30ன்னா பெரிய அளவில் 9 தொகுதியும் சேர்ந்து மீட்டிங். நோட்டீஸ் இருக்கா? நோட்டீஸ் வந்து திருச்சியில் இருக்கிற 9 தொகுதியும் கலந்து கொள்கிற மாதிரி தான் அந்த மீட்டிங் போடுறோம். 9 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார்கள். இங்கு உரையாற்றி விட்டு உடனடியாக கரூர் செல்கிறார்கள். கரூரில் மாலையில் உரையாற்றுவதற்காக செல்கிறார்கள். இதுதான் இதனுடைய நிகழ்ச்சி. அதுக்காக தான் எனக்கு வந்திருக்கேன். வேற இல்லை தலைவர் அங்கேருந்து புறப்பட்டு வரணும். பெரிய கூட்டமாக இருக்கு. ஆனால் பெரிய அளவில் இருக்க கூட்டம். வேற என்ன தெரியும். தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு சார். நான் பார்க்கல. 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அப்புறம் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு மகளிருக்கு சிறப்பு திட்டம். அதில் வாஷிங் மிஷின் என்ன மகளிர் தேவையோ அதெல்லாம் இல்லை. நான் தேர்தல் அறிக்கை பார்க்கல. பார்த்துட்டு சொல்றேன். நாளைக்கு சொல்றேன். தேர்தல் அறிக்கை என்ன சொல்ல தலைவர் சொன்னா அதை அப்படியே நிக்க வேண்டியதானே. அவர் என்ன நீங்க ஏற்கனவே சொல்லிருங்க. கதாநாயகன் ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் அறிக்கை திமுக வருது. ஆனா கதாநாயகியும் இந்த டைம் வந்து தேர்தல் அறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தலைவர் வந்து பெண்களுக்கான நிறைய திட்டங்கள். ஆமா, கடந்த ஆட்சியிலும் இருக்கு. இப்பவும் தான் நீங்க சொல்றீங்களே. நான் என்ன பார்க்கல, நான் கேட்கல. சாயந்தரத்துல இருந்து எல்லாம் தொகுதியில போயிட்டு இருக்கிறதுனால அதை நான் கேட்கல. சொல்லுங்க. உங்களை ஏத்து போட்டியிடுற வேட்பாளர் உங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்ல, அவரு ஒன்னும் இல்லைங்க. அது அவரு யாரும் எதிர்த்து நிக்கிறவங்க பாராட்டி எல்லாம் பேசல. குற்றச்சாட்டு சொல்றாரு. சொன்னா உண்மை இருந்தா நீங்க எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டு போங்க. அது என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ச்சியா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு சார். எப்படி அவர் பிரச்சாரம் இருக்குன்னு பாக்குறீங்க? எவ்வளவு தொகுதிகள் அவங்க வந்து நாங்க 200க்கு மேல நாங்களும் ஜெயிப்போம்னு சொல்றாங்க. அவங்க ஏங்க தேர்தல் நினைக்கிறோம் தோப்பான சொல்லி அனுப்பாரு. அவர் உள்ளபடியே ஜெயிக்க போறது தளபதி தான் ஜெயிப்பாங்க. அவ்வளவு முறையா எல்லா வேலையும் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா தேர்தல் அறிக்கையெல்லாம் மிக சிறப்பான தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறார். எனவே திமுகவுக்கு தான் நான் குறிப்பா வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் 2வது முறையாகவும் தலைவருக்கு வாய்ப்பு தருவார்கள். அதுவும் டெல்டா பகுதி மக்கள் முழுமையாக வாய்ப்பு தருவார்கள். நீங்க உங்களுக்கே தெரியும். நாங்க பத்திரிகையாளங்க நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம். நீங்க நல்லா கேட்டுக்கீங்க, தெரிஞ்சுக்க. திருச்சியில தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் நான் சொல்றது காலையிலயும் என்ன இதை கேட்டாங்க. நான் இப்ப சொல்றேன். தேர்தலில் எல்லாரும் போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு முடியும். தேர்தல் போட்டிருக்கிறாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கள் வேலையை ஒழுங்காக நாங்கள் தளபதி அவருடைய திட்டங்களை கொண்டு மக்களிடம் சேர்த்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோமே தவிர யார் எங்களோட இவர் போட்டி போடுகிறார் அல்லது அவரை கண்டால் கொஞ்சம் அச்சமாகிற அந்த இதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு எந்த இதுவும் இல்லை. நாங்கள் வேலை செய்வோம், வெற்றி பெறுவோம். ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் அவர் நிற்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு நம்பிக்கை. அது ஏற்கனவே அவருக்கு பயம் வந்துருச்சு. அதனால 2 தொகுதியில் நிற்கிறாரு. நீங்க என்கிட்ட வாங்கி நாளைக்கு டிவி ஓட்ட பாக்குறீங்க.